அரிசியே சேர்க்காம சோளத்துல பண்ண இனிப்பு பணியாரம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க. சாஃப்டாவும் இருந்துச்சுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ்ன்னு எதுக்கு வேணும்னாலும் செய்யலாம். இன்னைக்கு 3 பேருக்கான அளவு சொல்றேன். நான் காமிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் சோளம், அதுலயே 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரமாவது கண்டிப்பா ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ அளவா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்பவே தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா வெள்ளப்பாகும் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி ஆயிரும். இது நான் நைட் அரைச்சு வச்சாச்சு. காலையில ஓபன் பண்ணி பாக்குறேன். நல்லா புளிச்சு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப புளிச்சிடக்கூடாது. இப்ப மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்கணுங்க. அந்த உப்பு சேர்க்கிற வீடியோ மிஸ் ஆயிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/4 டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்குங்க. இப்ப நான் 1 டம்ளர் சோளம் 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்திருக்கேன். அதனால 1/4 டம்ளர். நீங்க ஸ்வீட் மைல்டா இருந்தா போதும்னா 1 டம்ளர் பொடிச்ச வெல்லம் போதும். 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. பாகு காய்ச்ச தேவையில்லை. இப்ப இந்த மாவோட துருவின தேங்காயோ இல்ல கட் பண்ண தேங்காயோ சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த பாகு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணுங்க. வடிகட்டி சேர்த்திக்கோங்க. நான் தண்ணி கம்மியா ஊத்துனதுனால கெட்டியா இருக்கு. வெள்ளத்தையும் கரைச்சு ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துல இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியா இட்லி மாவு பதத்துல இருந்ததுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிருச்சு. உடனே நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். பணியார கல்லுல நெய்யோ இல்ல எண்ணெயோ சேர்த்துட்டு பணியாரங்கள் ஊத்திக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததால டக்குன்னு கரைஞ்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நார்மலா பணியாரம் சுடுற மாதிரி திருப்பி போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. இப்ப இதே மாவு நீங்க 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பாதியில இந்த மாதிரி வெல்லமும் இன்னொரு பாதியில வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி கொட்டிட்டு கார பணியாரமாவும் சுட்டு எடுத்துக்கலாம். சோ ஒரே மாவு உங்களுக்கு 2 விதமான பணியாரம் கிடைக்கும். நான் இன்னைக்கு முழுவதுமாவே ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். 1-2னா சும்மா சாப்பிடலாங்க. ஆனா பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வரமிளகாய் சேர்த்து தேங்காய் சட்னி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. எப்படி ஸ்வீட்டுக்கு காரமா சட்னி சொட்டு சாப்பிடுறதுன்னு யோசிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சாஃப்டா வந்துச்சுங்க. ஆறினதுக்கு அப்புறமும் இந்த பணியாரம் சாஃப்டாவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.